வெண்பா அகாடமி டெஸ்ட் பேட்ச் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். பொதுவாக எண்ணங்கள் செயலை மாற்றினா தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் அரசு வேலை அப்படின்ற உங்கள் கனவு, உங்கள் எண்ணத்தை செயலாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். இதற்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கான மெட்டீரியல் கொடுக்குறோம், வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க டெஸ்ட் பேட்சுக்குரிய வீடியோ தான் இருக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ் பார்க்க போகிறோம். அதில் 7ஆம் வகுப்பு தமிழ் பரும 1 புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நாளைக்கு டெஸ்ட்டு, அதாவது நீங்கள் சனிக்கிழமை நாளைக்கு டெஸ்ட் எழுத போகிறவங்க இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு வாங்க. அதாவது டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பாக மார்க் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாமா? ஸோ கேள்வி, அதுக்கான பதில் மட்டும் பார்க்கலாம். இந்த கிளாஸஸ் எடுக்கும்போது மட்டும் நம்ம விளக்கமாக நம்ம பார்த்துக்கலாம். முதல் பருவம் 7ஆம் வகுப்பில் புக் பேக் கொஸ்டின். நெறி என்னும் சொல்லின் பொருள். பதில் வழி. இரண்டாவது கேள்வி, குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கான பதில் குறள் பிளஸ் ஆகும். மூன்றாவது கேள்வி, வானொலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? இதுக்கான பதில் வானொலி. கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. நாலாவது கேள்வி, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பதில் பரணி. இந்த கலிங்கத்து பரணி இருக்கு இல்லையா, ஜெயங்கொண்டா எழுந்தது, அது பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். ஐந்தாவது கேள்வி, வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இதுக்கான பதில் முகில். முகில்னா மேகம்னு அர்த்தம். ஆறாவது கேள்வி, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பதில் 2 + அல்ல. கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. ஏழாவது கேள்வி, தந்து உதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பதில் தந்து + உதவும். 8, ஒப்புமை + இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பதில் ஒப்புமை இல்லாத. 9, மொழியின் முதல் நிலை பேசுதல், டேஸ் ஆகியவனாகும். இதுக்கான பதில் கேட்டல். இப்போ மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல். 10, ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். இதுக்கான பதில் எழுத்து. 11, தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஸ். பதில் தெலுங்கு. 12, பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். உலக வழக்கு என்றும் கூறுவர். 13, வாளை கன்றை டேஸ். வாளை கன்றை ஈன்றது. 14, காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பதில் காடு + எல்லாம். 15, கிழங்கு + எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். 16, நாவற் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது டேஷ். கோழிக்குண்டு. இது நம்ம அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். நாவற்பழம் வரும் இல்லையா, அந்த இடத்துல. 17, சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? பதில் மண்ணொட்டிய பழங்கள். 18, பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பதில் பெயர் + அறியா. 19, மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மனம் + இல்லை. 20, நேற்று + இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. 21, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது டேஷ். தந்தம். 22, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் டேஷ். முண்டந்துறை. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. காடு + ஆறு. 24வது கேள்வி, அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அனைத்து + உண்ணி. 25, நேரம் + ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேரம் ஆகி. 26, வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. 27, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் டேஷ். பணம் கிடைத்தது. 28, சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது ஔகார குறுக்கம். 29, வேட்டை + ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வேட்டை ஆடிய. 30, வாய்மை எனப்படுவது டேஷ். தீங்கு தராத சொற்களை பேசுதல்.
31 டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை உள்ளவனின் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். 32 பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் பிளஸ் செல்வம். 33 யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாது பிளஸ் எனின். 34 தன் பிளஸ் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. 35 தீது பிளஸ் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. 36 யாண்டு என்ற சொல்லின் பொருள் டேஷ் எங்கு. ஆனால் இந்த பாடல்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கேன்னு கொடுத்துருப்பாங்க, பொருள் சொல்லும் பொருளும் இடத்துல இந்த பாடத்தில். ஆனால் புக் பேக் கொஸ்டினில் எங்குன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு ஆன்சர் நம்ம எங்குன்ட்டு பார்த்துக்கலாங்க. 37 யாண்டுலேனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாண்டு பிளஸ் உலேனோ. 38 கல் பிளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்லலை. 39 ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது வாரணம். வாரணம்னா யானை. 40 பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும் புயல். வீரமாண்டி கட்ட போன்ற படத்தில் வரும். 41 மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. 42 பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள். 43 தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை. 44 வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் வாசலங்காரம். 45 முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் டேஷ் சாயல்குடி. 46 முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் டேஷ் நேதாஜி. 47 தேசிய காத்தம் செம்மல் என பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் ராஜாஜி. 48 பொறுத்துக பந்த கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி 3, அரையர் இடைப்போலி 4.